திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் 80 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்படுத்தப்பட்டு வரும் பொது வழியை ஆக்கிரமித்து சுற்றுச்சுவர் எழுப்பிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். வள்ளிப்பட்டு கிராமத்தில் ஊராட்சி சார்பில் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டு மக்கள் பயன்படுத்தி வந்த 800 அடி நீளமுள்ள பொது வழியை கடந்த சில மாதங்களுக்கு முன் சுப்பிரமணி என்பவர் தன் பெயரில் பட்டா பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த வழியை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று கூறி சுற்றுச்சுவரை எழுப்பிய சுப்பிரமணி மீது நடவடிக்கை எடுத்து பொது வழியை மீட்டுத்தர விடியா திமுக அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த வலம்புரி விளையில் உள்ள குப்பை கிடங்கில் திடீரென தீப்பற்றியதால் அப்பகுதி முழுவதும் புகை சூழ்ந்து காணப்பட்டது. மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள இந்த குப்பை கிடங்கில் திடீரென தீப்பற்றியதை அடுத்து தீயணைப்பு வீரர்கள் 2 நாட்கள் போராட்டத்திற்கு பின்னர் தீயை முழுவதுமாக அணைத்தனர். இந்த குப்பை கிடங்கில் அடிக்கடி தீ விபத்துகள் ஏற்படும் நிலையில் புகை காரணமாக பெரிதும் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் குப்பை கிடங்கை முறையாக ஆய்வு செய்ய விடியா திமுக அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள வைக்கவுண்டன்பட்டி கிராமத்திலிருந்து வரகனூர் செல்லும் சாலையில் தமிழக அரசின் காலாவதியான மாத்திரைகள் குப்பை போல கிடந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சிக்கு ஆளாகினர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் ஒருவரும் சம்பவ இடத்தை எட்டிக்கூட பார்க்கவில்லை என கூறப்படுகிறது. சாலையில் கொட்டியிருக்கும் காலாவதியான மாத்திரைகளை கால்நடைகள், மனநலம் குன்றியவர்கள் சாப்பிட்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் உடனடியாக விடிய அரசின் சுகாதாரத்துறையின் அதிகாரிகள் காலாவதியான மாத்திரைகளை அங்கிருந்து அகற்ற வலியுறுத்தியுள்ளனர். மாத்திரையை அங்கு கொண்டு வந்து கொட்டியது யார் என விசாரித்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் பொதுமக்கள் விடிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே முன்விரோதம் காரணமாக அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்த பருத்தி வயல் தீ வைத்து எரிக்கப்பட்டதாக விவசாயி குற்றம் சாட்டியுள்ளார். ஈச்சம்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த அமுதா தனது வயலில் பருத்தி பயிரிட்டு இருந்தார். இந்த நிலையில் மர்மமான முறையில் அவரது வயல் தீப்பற்றி எரிந்து சேதமானது. இதனால் 3 லட்சத்திற்கும் மேல் ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறிய அவர் வயல் சம்பந்தமாக வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் பருத்திக்கு தீ வைக்கப்பட்டிருக்கலாம் என புகார் தெரிவித்தார். விடிய ஆட்சியில் விவசாயிகளுக்கு பாதுகாப்பில்லாத நிலை உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.